Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல குழந்தைங்க ஸ்நாக்ஸ்னு கேட்டா உடனே செஞ்சு கொடுக்குற ஐட்டம் பிரெட் ஆம்லெட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். Let's get started. இந்த ரெசிபி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 3 முட்டை எடுத்துக்கோங்க. அப்புறம் நல்லா சாப் பண்ணின ஆனியன் எடுத்துக்கோங்க. அடுத்து நல்லா சாப் பண்ணின டொமேட்டோ அப்புறம் மல்லித்தலை. இதுக்கிடையில் நம்ம 2 பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் டோஸ்ட் பண்ணும்போது பட்டர் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், இல்லை எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் இன்னைக்கு நெய் சேர்த்துருக்கோம். மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் இதை எல்லாமே ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த 3 முட்டையுமே நம்ம உடைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உடைச்சி ஊற்றியாச்சு. ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது போல் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு நம்ம வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்ட பிறகு நம்ம அந்த தக்காளியையும் மல்லித்தலையையும் இதில் சேர்த்துடலாம். கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள் தூள் 4ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஒரு தோசை டவாவை நல்லா சூடுபடுத்திட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருந்த அந்த கலவையை நம்ம சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த பிரெட்டை முன்பக்கமும் பின்பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கலாம். 2 பிரெட்டையுமே. இப்போ அதே மாதிரி 2வது பிரெட்டையும் செய்துக்கலாம். இப்போ இதை சுற்றி நம்ம கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு திகட்டுற மாதிரி இருக்கும், அதனால் நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கிறது பெட்டர். இப்போ இதை நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டவங்க. சேம் டைம் இதோடைய டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ரிசல்ட்டை. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை மென்ஷன் பண்ணுறோம். மேலும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் கவிஷ் குயிக் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே கமெண்ட்டில் என்னுடைய ஷேர் பண்ணுங்கள். Thank you very much for watching this video till the end. Bye.